ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம வந்து தினம் தினம் கொடுத்து கொண்டே வருகிறோம். அதுல நம்ம இன்னைக்கு பாக்குற விஷயம் என்னன்னா சார், இப்ப தடுக்கி விழுந்தா இன்சூரன்ஸ் யார்கிட்ட வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ்ல வந்து மக்கள் வந்து போடணும் அப்படிங்கிறது என்ன சார் இருக்குது? அதே மாதிரி என்ன பெனிஃபிட், வாட் இஸ் த டிஃபரண்ட்? ஏதாவது ஒரு வித்தியாசமா மக்களுக்கு அதுல ஒரு லாபம் கிடைச்சா தானே அதுல வருவாங்க. அதனால அதை பத்தி மற்ற நிறுவனங்களுக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாட, அதனால மக்கள் அடையக்கூடிய பயன்களையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா இருக்கு. எல்லாருமே ஏஜென்ட்கள் இருக்காங்க, பண்றாங்க, எல்லாருமே நல்லாவே பண்றாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்ல. நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் செஞ்சா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காம்போசிட் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல கம்பெனிகளையும் வந்து கம்பேர் பண்ணி அந்த எந்த கம்பெனில நமக்கு வாகனத்துக்கான பிரீமியம் கம்மியா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா பல கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணி எந்த கம்பெனில நமக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் கவனத்துல கொள்ளாம, எந்த கம்பெனில இந்த கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு கிளைம் சப்போர்ட் நாளைக்கு நல்லா இருக்கும். பெரும்பாலும் வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரீமியம் கம்மியா இருக்கணும், அமௌண்ட் கம்மியா இருக்கணும், கிளைம் பத்தி எல்லாம் வந்து யாருக்கும் அந்த கவலை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வருவாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து இன்னைக்கு அவசரத்துக்கு அவங்க கிளைமுக்காக பாலிசி போடணுங்கிறதுக்காக போட்டு போயிருவாங்க. நாளைக்கு கிளைம்ன்றப்ப அதே கஸ்டமர் வந்துட்டு நாங்க எங்ககிட்ட நீங்க முழுமையா சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லி